வணக்கம். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. இந்த அதிகாரம் முழுமையாகவே திருவள்ளுவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீமை எப்படி செய்யாமல் இருப்பது, தீமை செய்யாமல் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் யாவை, அப்படி நாம் ஒருத்தவங்களுக்கு தீமை செய்தோம் என்றால் அதனால் நமக்கு விளையக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திருக்குறளில் இந்த அதிகாரத்தில் முதல் 2 குறள்கள்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சான்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றோர் கோல் அப்படின்னு, அதாவது சான்றோர்கள்னால் அந்த கற்றறிந்த மேதைகள், அதாவது மிகவும் பெரியோர்கள், அதாவது மிகவும் வெளி உலகினரால் மதிக்கப்படுபவர்கள், அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எப்படி நமக்கு என்ன செய்தவங்களையும் எப்படி மன்னிச்சு விடுவாங்க, அப்படிப்பட்டவங்கள நான் இங்கே இருக்கணும்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு சமுதாயத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 10 திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இந்த அதிகாரம் முழுமையாகவே நம்ம ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். குறள் எண் 311. சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல். இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். சிறப்பு ஈனும்னா சிறப்பை தரும், ஈனும்னா தரும், சிறப்பை தரும். செல்வம் பெறினும் செல்வத்தை நீங்கள் பெற்றாலும், பிறர்க்கின்னா அப்படின்னா பிறருக்கு தீங்கு செய்யாமை செய்யாதிருப்பதே மாசற்றார் கோல் அப்படின்னா குற்றமற்றவரது குறிக்கோளாக இருக்கும். குற்றமற்றவர் கோல்னா துணிவு அப்படின்ற ஒரு பொருள் வருது. நீங்கள் குற்றமற்றவரது குறிக்கோளாக இருக்கும், அதாவது குற்றமற்றவருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும், குற்றமற்றவரது உதாரணமாக இருக்கும். மாசற்றார் கோல், அந்த மாதிரியான நம்ம ஒரு விளக்கத்தை எடுத்துக்கலாம். அதாவது இந்த குறள் கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிறப்பை தரக்கூடிய செல்வத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் பிறர்க்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே நீங்கள் குற்றமற்றவராக கருதப்படுவதற்கான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். குறள் விளக்கம். இந்த முதல் குறள்லேயே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக இன்னா செய்யாமையை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சிறப்பை தரும் செல்வத்தை பெற்றாலும் பிறர்க்கு தீங்கு செய்யாதிருப்பதே குற்றமற்றவரது குறிக்கோள். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.